டெல்லியில் செங்கோட்டை எதிரே உள்ள போக்குவரத்து சிக்னல் பகுதியில் நவம்பர் 10ஆம் தேதி மாலை 6:52 மணிக்கு ஒரு கார் திடீரென வெடித்து சிதறியது. அதன் பாகங்கள் நாலாபுரத்திலும் சிதறி விழுந்தன. கார் முற்றிலும் தீப்பிடித்து எரிந்தன. இதன் காரணமாக பக்கத்தில் நின்ற பல வாகனங்களும் தீப்பிடித்தன. இந்த கார் வெடிவிபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். நள்ளிரவு வரை 10 பேர் பலியானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டன. இந்த எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. சம்பவ இடத்தில் துப்பாக்கி குண்டு கிடைத்து இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காரை ஓட்டி சென்றவர் யார் என கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அவர் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாவை சேர்ந்த உமர் முகமது ஆவார். இவரும் பரிதாபாத்தில் உள்ள அல்பலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டாக்டராக பணிபுரிந்துள்ளார். இந்நிலையில் கார் வெடி விபத்து குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பு 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. தொடர்ந்து பூட்டான் சென்று திரும்பியவுடன் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமர் மோடி வீட்டில் அவரது தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. டெல்லி குண்டுவெடிப்பை தொடர்ந்து செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், வழக்கின் விசாரணை நிலை உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முழுவதுமே பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்களின் விவரங்கள் கிடைத்த ஆவணங்கள் குறித்து பிரதமரிடம் NIA அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியபோது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தீவிரவாத தாக்குதல் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என கூறினார். இது தொடர்பான வழக்கு விசாரணை விரைவாக நடைபெறும் என்றும் இதில் தொடர்புடையவர்கள் தாமதமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ரூபாய் 25,060 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி வளர்ச்சி திட்டத்திற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 2025 2026 முதல் 2030 31 வரையிலான காலத்துக்கு சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் போட்டித்தன்மையை அதிகரிக்க இந்த திட்டம் வகை செய்கிறது. இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். மறுபுறம் கார் வெடிப்புக்கான காரணம் குறித்து இன்னும் தெளிவான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. அது எப்படி நடந்தது? காரில் ஏற்கனவே ஏதேனும் வெடிக்கக்கூடிய பொருள் அல்லது வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்ததா? காரின் எரிபொருள் டேங்க் அல்லது என்ஜின் டேங்க் வெடித்தது மற்ற வாகனங்களையும் சேதப்படுத்தியதா? காரில் இருந்தவர்களுக்கு அது குறித்து முன்கூட்டியே ஏதேனும் தகவல் தெரியுமா என்பன போன்ற கேள்விகளுக்கு இதுவரை தெளிவான பதில் இல்லை. இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுகையில், திங்கட்கிழமை மாலை 7 மணி அளவில் டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள சுபாஷ் மார்க் போக்குவரத்து சிக்னலில் ஒரு i20 ஹியூண்டாய் காரில் வெடிப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக அருகிலுள்ள சில வாகனங்கள் சேதமடைந்தன. சிலர் காயமடைந்ததாக தகவல் வந்துள்ளன. பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின்படி சிலர் உயிரிழந்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த கார் குறித்து இன்னும் தெளிவான தகவல் வெளியாகவில்லை. கார் யாருடையது? அது எங்கிருந்து வந்தது? அது எங்கு சென்றது? காரில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. டெல்லி செங்கோட்டை ரயில் நிலையம் அருகே வெடிப்பு சம்பவம் தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது வேண்டும் என்றே அங்கே நடத்தப்பட்டதா என முன்னதாக கேள்வி எழுந்தது. தொடர்ந்து உமர் குறித்த தகவல்கள் வெளியான போதும் அதனை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை மத்திய அரசு வெளியிடவில்லை. இது வேண்டும் என்றே செய்யப்பட்டதாக இருந்தால் யார் இலக்கு? பொதுமக்கள் மட்டுமே இலக்குகளாக இருந்தார்களா? மாநிலத்திற்கு அல்லது நாட்டிற்கு வெளியே தொடர்புகள் உள்ளதா என்பன போன்ற விவரங்கள் இதுவரை தெரியவரவில்லை.